ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகாசி விசாகம், அதாவது முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானோட பிறந்த நாள்னால் சும்மா விடுவாரா? வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். ஸோ பூஜை ரூமில் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. அதனால தான் ரூமே அலங்கோலமாக இருக்குது. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். திங்கக்கிழமை அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு சாமியோட விக்கிரகங்கள்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாமி விக்கிரகங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், விபூதி வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ வைகாசி விசாகம்னா என்னன்னு பார்ப்போம். முருகப்பெருமான வழிபட ஏராளமான சிறப்பு நாட்கள் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாள்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம். ஏன்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார்னு புராணங்களில் சொல்கிறாங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தனால தான் வைகாசி விசாகம்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி 10ஆம் தேதி வருது. விசாக நட்சத்திரம் 8ஆம் தேதி மத்தியானம் ஆரம்பித்து 9ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. அதனால் விசாக நட்சத்திரத்தையே பிரதானமாக எடுத்து அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமான பிறந்த நாளாக கொண்டாடுறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள்னாலே அப்படி ஆகா ஓகான்னு கொண்டாடுவோம். நம்ம முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள்னால் நம்ம எப்படி கொண்டாடணும்? அவரை மனசார வழிபாடு செஞ்சாலே போதும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கணும். அதாவது முழு மனசோட நம்பி அவரை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கூடுதலாக கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா முதல் நாளே பாதி பூஜை பொருளை சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு எங்கள் வீட்டோட நிலவாசலை ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன். எதுவுமே நிலவாசல்லேருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோடய நம்பிக்கை. நிலவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணணும். பூஜை ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கே அம்சமாக இருந்ததுங்க பூஜை ரூமு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எல்லா ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டோம். வீட்டில் என்ன பூ இருக்குதோ அதை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பூத்த பூக்கள். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால பாதி செடிகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பூக்கள் தான் பூக்குது. எது இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாங்க. இதுதான் செய்யணும்னு கடவுள் எதையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மத்தியானமே விரதம் முடிச்சிருவாங்க. நான் முருகப்பெருமானுக்கு வடை பாயசம்லாம் செஞ்சு மத்தியானமே என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன். ஈவினிங் அவருக்கு கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன் முருகப்பெருமானுக்கு நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ காலையிலேருந்து எல்லா அலங்காரமும் முருகப்பெருமானுக்கு முடிச்சுட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. மத்தியானம் வடை பாயசம்லாம் பண்ணியிருந்தேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வடை பாயசம் பண்ணி நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு வாழைப்பழம் என்ன பழம் உங்கள் கையில் கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் மத்தியானம் உங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. இல்லை ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா அவல் பாயசம், இல்லை பயிறு பாயசம், கேசரி, சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு முருகனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. விரதம்ங்கிறது உங்களோட விருப்பம். உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். இல்லை என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் ஏந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீடு வாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு நெய் விளக்கு ஏற்றுங்க. அது போதும். நெய் விளக்கு தான் ஏற்றணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றி கூட விளக்கு ஏற்றலாம். வெத்தலை தீபம் போடணுமா, போடுறதா இருந்தால் போடலாம். வெத்தலை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் போடலாம். இல்லை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை கூட வெத்தலை தீபம் போட்டுக்கலாம். உங்களோட வேண்டுதலை பொறுத்து தான் உங்களோட விரத முறை இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நான் நினைக்கிற பட்சத்தில் நான் விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்பேன். கண்டிப்பாக எனக்கான ஒரு நாள் வரும்போது அவர் நடத்தி கொடுப்பார். எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் விரதம் இருங்க.
சாமிக்கு சூடம் ஏற்றி அணைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இலையை இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், மத்தியானம் நல்லபடியாக முருகப்பெருமானுக்கு சாப்பாடு வச்சாச்சு. இனிமேல் அடுத்தது ஈவினிங் தான். உங்கள் வீட்டில் விக்கிரகம் அல்லது வேல் வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் நேரம் கிடைச்சா காலையிலே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் கூட அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் அபிஷேகம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து பூஜை வேலையிலே நாங்கள் பிஸியாக இருந்தோம். ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் ஃபோட்டோவை க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு பக்கம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் மத்தியானம் வந்து நைவேத்தியம் வச்சுட்டு ஈவினிங்கும் மறுபடியும் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர், இந்த பொருளை தான் அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சுருந்தோம். இதை இல்லாமல் நாங்கள் இன்னொரு அபிஷேகம் பண்ணியிருந்தோம். முதல் முறையாக நாங்கள் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன அபிஷேகம்னு தெரியும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொருள் எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் விருப்பம். பால் இருந்தால் பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. விபூதி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. தூய தண்ணீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, முருகனுக்கு பிடிச்ச ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சுருங்க. பஞ்சாமிர்தம் செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பாயசம் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். மத்தியானம் வந்து வடை பாயசம் செஞ்சு வச்சாச்சு. ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். முருகப்பெருமானுக்கு உரிய நாளான வைகாசி விசாகம் அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்? விரதம்னா என்னங்க? தீவிரமாக ஒரு விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது தான் விரதம்னு சொல்லுவோம். குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், தொழில் முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில் நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். இல்லை விரதமே இருக்கலனாலும் முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் அண்ணனும் வந்திருந்தாங்க. முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாளில் வந்து நல்லபடியாக அவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனையெல்லாம் நாங்கள் செஞ்சோம். வீட்டில் பெரியவருக்கும் அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருந்தோம். நமக ஓம் பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமக ஓம் பாதயாத்ரா பிரியாய நமக ஓம் நானாவித மத பண்டிதாய நமக ஓம். எப்பொழுதுமே அபிஷேகங்கிறது பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம் இதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவோம். முதல் முறையாக வந்து எங்கள் வீட்டு முருகப்பெருமானுக்கு ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அபிஷேகத்தை ஆரம்பிங்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணுங்கள். எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீப தூபம் காட்டுங்க. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நாங்கள் அபிஷேகம் பண்ணியிருந்தோம். வேல் இருந்தாலும் வேலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுங்கள். சிலை இருந்தால் சிலைக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள். சிலையும் இருக்குது வேலும் இருக்குன்னா ரெண்டையும் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். பால் மட்டும்தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பால் மட்டும் வச்சு அவரை குளிர குளிர அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட வரத்தை கேளுங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவும் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன். குழந்தைங்க நாங்கள் மாற்றி மாற்றி அபிஷேகம் பண்ணியிருந்தோம். நல்ல வேளை அன்றைக்கி லீவ் நாளாக இருந்ததுனால எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான் கூட உட்காந்து பொறுமையாக அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. லீவ் நாளாக இருந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு, அர்ச்சனை பண்ணுறதுக்கெலாம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் சண்டே அன்றைக்கி தான் நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ணுவோம். மாதத்தில் ஒரு சண்டே எல்லா சிலையும் எடுத்து வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நாங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
அன்னைக்கு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல இருந்த மாரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகன் பாடல்கள் ஃபுல்லாவே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு மத்தியானம் ஒரு 2 டூ 4 மணி வரைக்கும் தான் நாங்க ஃப்ரீயா இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு, குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். அன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தாரு முருகப்பெருமான். பக்கத்துல கோயில் இருந்தா நாங்க போயிருக்கலாம். முருகன் கோயில் வந்து எங்க நாட்லலாம் கிடையாது. சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலுக்கு வேணா போகணும்னு நெனச்சா போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஃபுல் டேவும் வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்காகவே நாங்க நேரம் வந்து செலவு பண்ணோம். அதனால அதுவே மனசு நிம்மதியாவே இருந்துச்சு. முருகன் வந்து பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டே இருந்த மாரி இருந்தது எனக்கு என்னவோ. நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு முருகப்பெருமானோட அருளும் ஆசையும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.